இங்க பார்க்கவே எவ்வளவு வடிவா இருக்குண்டு சட்டப்படியா இருக்கு. இதுக்குள்ளதான் நாங்க நொங்கு புடுங்க போறோம். ஒன்று புடுங்கி வட்டி காட்டுங்க வா. அம்மா முத்திட்டா மற்றது முத்திட்டா. அப்ப சரி ரங்குங்க. இதுல எத்தனை கண் இருக்கு? 3 கண் இருக்குதாம். சிலதுல 4 வரும் 2 வரும். என்ன காலம் அப்பா, சரியான காலமா இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் ரதீபா. இப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பனைமரங்கள் எல்லாம் இருக்குது. நான் வந்து நொங்கு வட்டி குடிக்கிறதுக்கான தான் வந்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து நொங்கு வட்டி குடிச்சு காட்ட போகிறேன். மற்ற காணொலியில் வந்து நொங்குல வந்து ஜூஸ் செய்து காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டை நிற்க நேற்று ஒரு அண்ணன் சொல்லியிருந்தேன் நாங்கள் நொங்கு வட்டை வாங்கோண்டு. அவர் வந்து திடீரெண்டு வந்துட்டார். இப்போ காலம் 7 மணி. அப்போ திடீரெண்டு தான் நான் படக்கன்னு வலிக்கிட்டு வந்தது. இப்போ வந்து அந்த அண்ணன் நொங்கெல்லாம் வட்டி காட்ட போகிறார். இப்போ பனைமரத்தில் வந்து பனம் மட்டை, பனம் ஓலை, பெனங்காய் பனி வேணா பனம் பழத்தில் வந்து பெனங்காய் பனியாரம் செய்யலாம். மற்ற பெனங்கிழங்குல வந்து ஒடியல், அந்த என்ன ஒடியல் கூழ் காய்ச்சி குடிக்கிறவே, அப்படி நிறைய பயன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நொங்கு குடிக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா அந்த கல் பதநீர் எல்லாம் செய்கிறவே அப்படியான ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோத்துக்கு நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இப்போ நொங்க வட்டி எப்படி குடிக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரத்தில் நாங்கள் இப்போ வந்து நொங்கு வெட்ட போகிறோம். இதில் வந்து நொங்கு வெட்டுறதுக்குரிய நொங்கு வெட்டுறதுக்குரிய இதுகள் தான் இருக்குதுன்னு இந்த நொங்கு வெட்டுற அண்ணன் சொன்னவர். வாங்க இப்போ நொங்கு வெட்டி எப்படி குடிக்கிறேன்னு நான் காட்டுறேன். இதுக்குள்ள தான் நாங்கள் நொங்கு பிடுங்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு அன்னையரால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்த நாங்கள் மரத்தில் ஏற போகிறேன். அண்ணன் ஏறுற பாருங்க. ஒன்று பிடுங்கி வட்டி காட்டுங்க வா. கஷ்டப்பட்டு தான் ஏறுறாரு பாருங்க. ஏறிடாம ஏறுற. சில வேளை கைகளில் வெட்டினாலும் பட்டுங்க இருக்கெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மரங்கள் இருக்குண்டு. காலுக்கு பாருங்க ஒரு கரு மாதிரி ஒன்று போட்டு தான் ஏறுறார். இந்த பனை மரங்களை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்க்க. எல்லா மரங்கள்லையும் வந்து இல்லை நொங்கு, சில மரங்கள்லாம் இருக்குது. இப்போ ஓலையை விழுத்திட்டார் பாருங்க. கண்ணுகளை மூடணும், மேலே மேலே இருந்து தூசெல்லாம் வருது பாருங்க, கஞ்சல்கள் எல்லாம். அன்னைக்கு கிட்ட போட்ட நொங்கு கிட்ட நீ வந்து குழா விட்ட போகிறார். நாங்கள் மாட்டுறோம் எப்படி வந்து எல்லாத்தையும் இப்போ துப்புரவு செஞ்சு வந்துருக்குறேன். அப்போ தான் ஒரு வெட்ட சுலபமாக இருக்குமென்று. அவருடைய சேஃப்டிக்கு தான் எல்லாம் இப்போ எல்லாம் கயிறுகள் எல்லாம் போட்டு சுற்றி காட்டியிருக்கிறார். நொங்கு வந்து ஜூஸ் போடுறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ நொங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் இவரை வந்து பிடிக்கலாமா கிடக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் தேடித்தான் இவரை நான் பிடிக்கலாம். ஏனென்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடுவார். அப்போ நிற்க மாட்டார் வீட்டில். அப்போ சரியான ஒரு கடையில் தான் ஆளை பிடிச்சது. அவர் என் காணையில் அங்கால போயிட்டார். அந்த குழா விளக்கு பாருங்க, ஒரு குழா விழுந்துட்டுக்கு. நீ அடுத்த குழையை விழுத்த போகிற. ஏன் நாங்கள் இப்போ நொங்கு பிடுங்குறோம்டா ஜூஸ் போடுவோம்ண்டு. இந்த வெக்க காலத்துக்கு வந்து நொங்கு குடிக்கிறது வந்து நல்லம். அம்மா பார்த்தீங்களோ எப்படி விழுந்திருக்கண்டு. மற்றதெல்லாம் முத்திட்டு சொல்றார். இறங்க போறார். மற்ற மரத்தை போறோம். இருக்கிறது எல்லாத்தையும் பட்டி முத்திட்டா மற்றது முத்திட்டா.
அப்போ சரி ரங்குங்க முத்திட்டேன்டா அப்புறம் மற்ற மரத்தில் பிடுங்குவாமா ஏன் நான் இந்த நொங்கெல்லாம் பிடுங்குறேன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து வெக்க காலம் அப்போ நொங்கெல்லாம் நாங்கள் ஜூஸ் போட்டோ இல்லாட்டி சும்மாவோ குடித்த மாட்டா நல்ல மற்றது வேக்குருக்கெல்லாம் நொங்கு பூசினா அதெல்லாம் உடனே அந்த பெருக்கள் எல்லாம் விடுபடும் ஆக்கள் சொல்கிறது இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் வேக்குரு தானே வாரது ரங்குறன்னு சொல்லிட்டு வெட்டுறாரு என்ன தெரியல என்ன குளிய போட்டுட்டேன் இந்த பெரிய மரத்திலான ஏறினவர் பாருங்க இப்ப பெரும்பாலும் இந்த பனைமரங்கள்ல ஏறுறதுக்கு ஆட்கள் பெருசாண்டு இல்லை ஒரு சில பேர் தான் இருக்கீங்க அவைய பிடிக்கிறது சரியான கஷ்டம் இவர் வந்து எங்களுக்கு ஒரு நொங்குகள் வெட்டி தருவார் அதை நாங்கள் பிடிச்சி எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஒன்று வட்டி காட்டுறீங்களே கத்தியெல்லாம் ரெடியாக தான் வந்தவர் கொண்டு வெட்டேக வந்து பார்த்து தான் வெட்டணும் கையல்லையும் மாறி வெட்டு பட்டுரும் நல்ல கூறான கத்தி ஏன இப்படி சீவேக்களையும் பார்த்து தான் சீவோணும் சில வழியில நெஞ்சு வழியில கத்தி வந்து ஏறிடும் இதுல எத்தனை கண் இருக்கு 3 கண் இருக்குதாம் சிலதில் 4 வரும் 2 வரும் சரி இதை நான் குடிச்சு காட்டுறேன் பாருங்க பார்க்கவே எவ்வளோ வடிவா இருக்குண்டு என்ன மண்ணு வெட்ட போற எல்லாத்தையும் வெட்டி நான் பிறகு குடிச்சு காட்டுறேன் இந்த மரங்கள்ல ஏறி வெட்ட பயம் இல்லையோ உங்களுக்கு சிலது பாம்பு போலும் இருக்குமேண்ணே ஒருக்கா நீங்கள் எங்கட வீட்டை வெட்டைக்குள்ள பாம்பு வந்தது இல்லை பெனமட்டா இருக்கு இப்போ நீங்களும் மண்ட வெட்டு குடியுங்க ஏன் பைக்கில் கொண்டு போவோம் இப்போ நொங்கெல்லாம் பட்டியாச்சு தானே உண்டை குடிச்சு காட்டுறேன்னு பாருங்க நல்ல இனிப்பா தண்ணியெல்லாம் படியுது சட்டப்படியா இருக்கு நான் குடிச்சு காட்டினா நீ வீட்டாவே நான் உங்களுக்கு ஜூஸ் செய்து காட்டுறேன் இப்போ நாங்கள் இதை கொண்டு போவோம் என்ன காலமப்பா சரியான காலமாக இருக்குது ஒரு பிள்ளையிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கள்டா இதுல அரைவாசி தான்
நொம்பி இருக்குது பாருங்க இந்த அரைவாசிக்கு அந்த அளவுக்கு நீளமான ஃபுல்லாக இதுவும் போட்டிருக்குது